இப்போ கொஸ்டின் என்னன்னா, லைஃப் இருக்குல்ல, ஸ்கூல் லைஃப் பெஸ்ட்டா இல்லை காலேஜ் லைஃப் பெஸ்ட்டா? ஸ்கூல் லைஃப் தான். ஸ்கூல் லைஃப் தான். எதனால நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஏன் ஸ்கூல் லைஃப் பிடிக்கும்? சின்ன வயசுலேருந்து நல்லா ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே நல்லா ஜாலியாக இருக்கும். அதனால உங்களுக்கு ஸ்கூல் லைஃப் தான் பிடிக்குமா? மற்றபடி எதுவும் இல்லை. சரி ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, இது ஸ்கூல் லைஃப்பில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. இப்போ வந்து காலேஜ் வந்து இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கோம்ல, அதுலேருந்து மிஸ் பண்ணுவோம்ல எல்லாத்தையுமே. ஸ்கூலு, மிஸ்ஸு, நம்ம கூட படித்தவங்க எல்லாருமே பொதுவாக எல்லாத்தையுமே ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இப்போ வந்து அதே காலேஜில் அந்த மாதிரி இல்லைல்ல. 12 வருஷம் லைஃப் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. அப்புறம் நீங்கள் ப்ரோ ஸ்கூல் லைஃப்ன்றது இல்லை ப்ரோ, அவன் போய் சொல்கிறேன் ப்ரோ. நான் பொண்ணே பொண்ணே பார்க்க மாட்டேன் ப்ரோ. எப்படின்னா ஸ்கூல் லைஃப்பில் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நல்லா அரட்டை அடிக்கலாம், நல்லா ஜாலியாக இருக்கலாம். காலேஜில் என்ன பண்ண? காலேஜில் வந்து வேஸ்ட் ப்ரோ. காலேஜில் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் படிக்க வந்தேன் காலேஜ். அட்டெண்டன்ஸ் இதே ப்ரோ. படிக்க வந்த ப்ரோ ப்ரோ ஸ்கூலில் ஜாலியாக இருக்கும் ப்ரோ. சும்மா சுத்த வேஸ்ட் ப்ரோ. நல்லா மேலே என்ஜாய் ஸ்கூல் லைஃப் ப்ரோ. ஸ்கூல்ல பையனோட சேர்ந்துட்டு இருப்பாங்க ப்ரோ. எல்லாத்தையும் ஒப்புளுக்கிறது, ஜாலியா இருக்கிறது. காலேஜ்னா அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் கிடையாது. இந்த காலேஜ் சேர்ந்து வேஸ்ட் ப்ரோ. வேற காலேஜ் நல்லா என்ஜாய் பண்ணிருக்கலாம், நல்லா வந்து தூங்கி எந்திரிச்சுட்டே போகிறோம், ஜாலியா இருந்திருக்கலாம். ஸ்கூல் தான் என்ஜாய் பண்ண போறது. காலேஜுக்கு எதுக்கு வர? காலேஜ்லாம் மற்ற காலேஜ்லாம் நல்லா செலிப்ரேஷன் பண்ணாங்க. இந்த காலேஜ்லாம் சும்மா எதுவுமே பண்ணல. பொங்கல் வைக்கலையா? பொங்கல் வைக்கல, எதுவுமே வைக்கல. ப்ரோ பொங்கலுக்கு ஒரு கல்ச்சுரல்ஸ் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. சும்மா காலேஜ் டூர் எதுவுமே கிடையாது. வர மாட்டாங்க ப்ரோ. மொத்தம் 3 பீரியட் தான், 3மே சும்மா தான் உட்காந்துருப்போம். ப்ரொஃபஸரோட வர மாட்டாங்க. பையன் அப்புறம் வந்து உட்காந்து சும்மா பேசி விளையாடுவாங்க, பார்த்துட்டு வந்துடுவோம் ப்ரோ. உட்காருங்க அப்படின்ட்டு மாத்திரையை போட்டு ரூம்ல உட்காந்து. அவர் நல்ல ஒரு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. காலைல அட்டன்ஸ் எடுத்து வருவார் ப்ரோ. அப்புறம் ஃபுல்லாக ஃப்ரீயாக தருவாங்க, எங்கே வேணா போய் வருவாங்க. சாயங்காலம் முடிக்கும்போது அட்டன்ஸ் எடுப்பாரு. இங்கே வேலை ஜாலியாக இருந்துருக்காங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டுமே கிடையாது. கிளாஸ் நடக்காது. நம்மளை பொறுத்தவரை ஸ்கூல் லைஃப் தான் ப்ரோ. என்ஜாய்மெண்ட் எல்லாமே ஸ்கூல் லைஃப் தான் ப்ரோ. ஜாலியாக இருக்கிறது. பட் எல்லாரும் சொன்னாங்க காலேஜ் லைஃப் தான் வந்து ஸ்கூலோட பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா ஸ்கூல் லைஃப் தான் பெஸ்ட். இயற்கையை பொறுத்து ப்ரோ, பசங்களை பொறுத்து. நல்ல காலேஜ் இருந்தால் காலேஜ் லைஃப் நல்லா இருக்கும் ப்ரோ. ஸ்கூல் லைஃப் வந்து என்னை பொறுத்த ஸ்கூல் லைஃப் தான் ப்ரோ பெஸ்ட். நல்ல காலேஜ் இருந்தால் காலேஜ் லைஃப் வருஷங்கிறப்ப அதானே ப்ரோ. 12 வருஷம் ஒன்றாவே உருத்தா போயிருப்பாங்க. நல்லா சுற்றி தெரியலாம் ப்ரோ. ஸ்கூலில் ஒன்றாவது வந்து 5ஆம் படிக்க படித்தேன். இன்னும் இந்த அப்பையும் காலேஜ் வந்து படிக்கிறேன். ஆனால் ஸ்கூல் லைஃப் என்னை பொறுத்த பெஸ்ட். நல்லா ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டு, பையனோட சேர்ந்து பிள்ளைகளை போகிற அம்புழுக்கிறது. காலேஜ்லாம் ஒன்றுமே கிடையாது. காலேஜ் இது வந்து காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து ஊர் சுற்றிட்டே ப்ரோ போகிறோம். அவ்வளோதான் ப்ரோ. வருவாயே சைட் அடிப்பாயே போயிடுவாங்க, அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ காலேஜ் பொண்ணுங்க நல்லா இருந்தாலும் சைட் அடிக்கலாம். இப்போ இங்கே காலேஜ் இருக்க பிள்ளைங்க நல்லா இருக்கக்கூடாது. ஒன்றும் கூட நல்லா இல்லை. எல்லாம் கம்மா வெட்டி தான். அம்மா விட்டு அரை விட்டுமா இருக்கு ப்ரோ. ஒன்றுக்கு லாய்க்கு படாது. ஸ்கூலுக்கு படிக்கிற பிள்ளையோட பரவாயில்ல ப்ரோ. படிச்சிருக்கலாம் பேசாம அந்த கட்டக்காட்டி காலேஜ்ல படிச்சிருக்கலாம் ப்ரோ. இங்கே படிச்சது பரவாயில்ல, அங்கேயாச்சும் படிச்சிருக்கலாம். இங்கே வந்து சேர்ந்தா வாதான் ஒன்றும் பார்க்குற மாதிரி இல்லை. வேற என்ன சொல்றது?